எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாப்பி பொங்கல். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் அந்த விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மைவி3 அப்படிங்கிற இந்த நிறுவனத்தினுடைய நம்ம டே டு டே அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை நம்ம நாள்தோறும் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் வந்து இரண்டு தரப்பு மக்கள் இருப்பாங்க. ஒரு தரப்பு மக்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அதாவது வந்து என்னுடைய மாஸ்டர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை போய் அவங்கள கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போய் கேட்குற நபருக்கு இங்கே என்ன சமுதாயத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம். கேட்கும்போது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்போசிட்டில் உள்ளவங்க இது தப்பாக நினைக்க போகிறதில்ல. ஆனால் அவர் நினச்சிக்குவார், அந்த நபர் நினச்சிக்குவார்னா நம்ம எப்படி தெரியலன்னு சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னா அவங்க உண்மையை, யதார்த்தத்தை, ஆக்சுவலாக என்ன பாசிபிள் இருக்குன்னு அதெல்லாம் பகுத்து ஆய்வு பண்ணி உள்ளே போய் வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்காம தெரிஞ்சதை சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம மக்களில் 99% மக்கள் அந்த தப்பை பண்ணுறாங்க. அதே அறிவார்ந்த மக்கள், அறிவில் சிறந்தவர்கள், அறிஞர்னு சொல்லுவாங்க இல்லையா, அறிஞர் பெருமக்கள், நீங்கள் வந்து மகான்கள், இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையை சொல்லுவாங்க. இப்போ அவங்க உண்மையை சொல்லும்போது நமக்கு பலாரணம் மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கிறதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு தோணாது, ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நாம் ஒரு கனவுல இருப்போம், இது இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு மாயையில் இருப்போம். அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க. உண்மையை சொல்லும்போது அந்த உண்மையை நாம் உடனே டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதை நாம் வச்சிருக்கிற ஒரு மனக்கோட்டைக்கு, நம்ம கட்டி வச்சிருக்கிற ஒரு மனக்கோட்டைக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் என்டையராக அது நம்மளுடைய மனக்கோட்டைகள்லாம் துக்குத்துளோ உடையிற மாதிரி இருக்கும்போது அது யாராலையுமே பெருவாரியான மக்கள், நான் சொல்கிறது ஒரு 80% மக்கள் டு 90% மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ அவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை சொல்லணும். அது நடைமுறைக்கு நடக்குமா நடக்காதா அதெல்லாம் இல்லை, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சொல்லணும். அப்போது தற்காலிகமான ஒரு சந்தோஷம், ஒரு நிலையற்ற ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு துன்பம், நிரந்தரமான துன்பத்தை பற்றி இங்கே அவங்களுக்கு பெருசாக கவலை இல்லை. ஒரு இப்போ கிடைக்கிற ஒரு சிறிய இன்பம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரியுது. இதை சார்ந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? இப்போது இவங்களை வச்சு நம்ம வந்து ஒரு காசு பார்க்கலாம் அப்படின்னு தானே ஒரு கூட்டம் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம்லாம் எப்படி இருக்கும்? அப்போ இவங்களுக்கு சொன்னால் தான் பிடிக்குதா? ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பொய்யை சொல்லுவோம். உண்மையில் அது நடக்குமா நடக்காதா? அது நடக்கும்போது ஏதாவது சொல்லிக்கலாம். இப்போ நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 4 பொய்யை வச்சு அடிச்சுடுவோம். இப்போ இவங்களுக்கு என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இதனால் வரைக்கும் மைவி3யில் நமக்கு பணம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மைவி3யில் பணம் வந்து நின்றுச்சு. இப்போது யூடியூப்பில் ஏதாவது காசு வருது, ஒரு சில்லறையாக ஒரு காசு வருது அப்படின்னா அந்த சில்லறையில் ஒன்றா சேர்த்தணும். அப்போ அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ யூடியூப்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 காசு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அவங்களுடைய உணர்வை, அவங்க ஏதாவது நமக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத அதை வச்சு காசாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறது, தவறான செய்திகளை சொல்கிறது. அப்படி தான் நம்ம வந்து இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி முழுக்க நம்ம வந்து வினோத் அஃபீஷியல் அவர் போட்ட அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நான் வந்து எனக்கு லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா இவங்களோட வீடியோவில் நான் போய் பார்க்குறதில்ல. ஏன்னா ஏதாவது ஒரு அப்டேட்டட் இருந்து ஒரு கரெக்டான செய்தியை புரிஞ்சுக்கிட்டு சொல்லி இவ்வளோ வீடியோ போடுறாங்க இல்லையா, இவ்வளோ வீடியோ போடும்போது இவங்க என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு லாயரை, நல்ல ஒரு ஹைகோர்ட் லாயரை கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு இதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இது நடைமுறைக்கு சாத்தியம், இது சாத்தியம் இல்லைன்னு ஒரு சட்ட வல்லுநரை வைத்து உங்கள் வீடியோ போட சொல்லுங்கள். போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கே தெரியலைங்க, நானே ஜட்ஜு தாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க வந்து பேசுகிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸு அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ அதில் ஒன்று சொல்கிறாரு, அந்த வீடியோவில் வந்து எப்போ பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அதில் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப வந்து நான் சொல்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும், உத்து கவனிக்கணும்.
எப்படி கவனிக்கணும்? கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதுக்குள்ளே ரொம்ப நீங்கள் வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வீடியோவை ஒரு 10,000 பேர் வந்து திரும்ப திரும்ப பார்க்குறாங்களாம். அப்போது அவருடைய கணிப்பு என்ன அப்படின்னா, 10,000 பேருக்கு மட்டும்தான் சிஎம் பணம் வராத நபர்களாக அதில் 10,000 பேர் தான் இருக்கிறாங்களாம். அவங்க தான் வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்களாம், அவருடைய வீடியோ பார்க்குறாங்களாம். நல்லா கவனித்து கேட்கணும். நான் சொல்கிறத நீங்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும், உத்து கேட்கணும், கவனித்து கேட்கணும். என்ன கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது அந்த 10,000 பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட எப்படி பணம் இருக்கா இல்லையா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிற கணக்கு பாருங்கள், நல்லா கவனிக்கணும் மக்களே. நான் சொல்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் ஏன்னா நீங்களாம் முட்டா பசங்க இல்லை, நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஸோ கூர்ந்து கவனிச்சா தான் புரியணும். அவர் சொல்கிறாரு, உங்களை முட்டா பசங்கன்னா யார் சொல்கிறாரு? வினோத் அப்பி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? இங்கே இடத்துல இந்த எழுத்தை, இந்த லெட்டரை, இந்த வாசகத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் மக்களே. எப்படி கவனிக்கணும்? புள்ளினா புரியாது, கூர்ந்து கவனிக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா 10,000 பேர் வினோத் அபிஷியலோட வீடியோவை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறது, நான் சொல்கிறது இல்லை. 10,000 பேர் வினோத்தோட அபிஷியல் வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அப்போ அந்த 10,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபா. நல்லா கூர்ந்து கவனிக்கணும் மக்களே. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும் மக்களே. நல்லா உத்து கவனிக்கணும். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிறது புரியும். இப்போ வந்து 10 பேருக்கு தலைக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா எவ்வளோ? 10 லட்சம். அதுவே 100 பேருக்கு நல்லா கவனிக்கணும். 10 பேருக்கு தலைக்கு 1,00,000 கொடுத்தா 10 லட்சம். நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கூர்ந்து கவனிச்சிங்களா? 10 பேருக்கு தலைக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 10 லட்சம். அதுவே 100 பேருக்கு தலைக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 1 கோடி. நல்லா கவனிக்கணும் மக்களே. இங்கே முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா உத்து கவனிக்கணும். உத்து கவனிக்கலாம் புரியாது உங்களுக்கு. அதுவே 10,000 பேருக்கு தலைக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா எத்தனை கோடி? 100 கோடி. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா உத்து கவனிக்கிறீங்க. நான் சொல்கிற விஷயத்தை நல்லா உத்து கவனிக்கணும். நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஸோ தலைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 10 பேருக்கு தலைக்கு 1,00,000 ரூபா கொடுத்தா 10 லட்சம் ரூபா. சரியா? இப்போ 100 பேருக்கு கொடுத்தா 1 கோடி ரூபா, 10,000 பேருக்கு கொடுத்தா 100 கோடி ரூபா. அப்போது நம்ம அக்கௌண்ட்டில் 118 கோடி இருக்குது. அப்புறம் எப்படி பணம் வராதுங்கிறீங்க? சரி, இப்போ இங்கே எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னா, இப்போ 118 கோடியை 10,000 பேர், அவர் சொல்கிறது வந்து 10,000 பேர் தான் வந்து வினோத் அபிஷியலுடைய அந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஸோ அந்த வினோத் அபிஷியலுடைய வீடியோ பார்க்குறவங்க தான் இப்போது வந்து பணம் ஒரு ரூபா கூட வாங்காமல் இருக்கிற சிஎம் மெம்பர். அந்த 10,000 பேருக்கு இருக்கிற 118 கோடியில் 100 கோடி கொடுத்துட்டிங்கன்னா 18 கோடி தான் இருக்கும். அப்புறம் ஏற்கனவே இருக்காங்களே 2 லட்சம் பேர் குரோம் மெம்பரை இப்போ கூவிக்கிட்டு எனக்கு மைவேத்திரி மீண்டும் வரும்னு பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கெல்லாம் எதை வச்சு உங்களுக்கு மறுபடியும் மாதம் வாழ்நாள் முழுக்க பணம் கொடுப்பாங்க? இப்போ சொல்கிறதே புரிஞ்சுச்சிங்களா? வந்து 500 கோடி ரூபாய்க்கு பொருள் இருக்கான். அந்த 500 கோடி ரூபாய்க்கு உள்ள பொருளை எடுத்து அவங்கெல்லாம் சீஸ் பண்ணி வச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதோடைய டேட்டில் எக்ஸ்பைரி ஆகிருக்கும். அந்த எக்ஸ்பைரியான பொருளை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? சரி, அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகலைன்னு வச்சுக்குவோம். நீங்கள் என்றைக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அதை வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 500 கோடி உள்ள பொருளை யார் வாங்குவா? மக்கள். இந்த பொருளை வாங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து மக்கள் கீ போயிட்டு நிற்கிறாங்களா? ஏற்கனவே நீங்கள்லாம் காசு கொடுத்து மாத்திரை வாங்கிட்டீங்க. மாத்திரை வாங்கினதுக்கு தான் உங்களுக்கு மாதம் வருமானம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேமியா வாங்குங்க, இருமல் மருந்து வாங்குங்க, அதை குப்பைமேனி சோப்பு வாங்குங்க, இல்லை மற்ற இருக்கிற இன்னும் 80க்கும் மேற்பட்ட ப்ராடக்டில் இன்னும் 3 ப்ராடக்ட் நான் சொன்னேன்னா மிச்சம் 23 ப்ராடக்டை நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்க போகிறீங்க. ஆனால் அதோடய விலையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிடிக்கலன்னா மக்கள் வாங்க மாட்டாங்க. அப்போ மைவேத்திரி மக்கள் ஏற்கனவே பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை வந்து மாதம் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ ஆசையில் வந்து நிராசையாகி பணம் வந்து நின்று போய் இப்போல்லாம் அந்த கடனை கட்டுறதுக்கும் வாங்கின வட்டியை கட்டுறதுக்கும் ஏகப்பட்ட குழப்பங்களாகி தற்காலிகமாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறோம் மாற்றி சொல்லலாம். ஆனால் அதையே வருஷ கணக்காக சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் அவர்களை நல்வழிப்படுத்தும்? உங்களை நம்பி ஒருத்தங்க இன்றைக்கி ஒரு 10,000 பேர் 5,000 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10,000 பேர் 5,000 பேருக்கு நீங்கள் ஒரு ஆனஸ்ட்டாக இருக்கணும்ல. ஒரு நாளைக்கு இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்டாக ஆகி அவங்க மிஞ்சி போனால் அவங்களை என்ன பண்ண முடியும்?
இவனும் இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணாமல் போயிடுவாங்க. ஆனால் அவங்க இத்தனை நாள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணாங்க கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை என்ன ஆகும்? அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே சரி 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 சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மூக்கு கண் காது இதெல்லாம் போட்டு வரைஞ்சி அதுக்கெல்லாம் வச்சு டெவலப் பண்ணி பேசி நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஏதோ வியூஸ் வாங்கி அது மூலிமா காசு சம்பாதிக்க பார்க்குறீங்க. ஆனால் மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? அதை யோசிக்காமல் யதார்த்தத்தை சொல்லாமல் இது பர்சாக்கில் வராது அதில் வராது இவரே சொல்கிறாரு, ஜிஎஸ்டிலாம் கட்ட முடியாது, மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி ஜிஎஸ்டி கட்டுவாங்க? என்னென்னவெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். மக்களுக்கு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இதில் இன்வால்வ்டு, உங்களுடைய மணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, உங்கள் பணமும் இதில் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள், அப்படிங்கிறத ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான அந்த பணம் நாளைக்கு சேரும், இல்லைன்னா வராது அப்படின்னு நம்ம திரும்ப சொல்கிறோம். இதை உதாரணத்துக்கு நியூமேக்ஸ் கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் யாரெல்லாம் வழக்கு கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கி அதெல்லாம் வச்சுருந்தாங்களோ, இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் எஃப்ஐஆர் ஆகாது, சிஎஸ்ஆர் ஆகும். அந்த சிஎஸ்ஆர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் நடந்துகிட்டே வருது அப்படின்னு பார்த்தாங்க. அந்த நியூமேக்ஸுடைய எம்டி சொல்கிறாரு, 800க்கும் மேற்பட்டவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க, அந்த வழக்கு கொடுத்தவங்களுக்கு பணத்தை நாங்கள் திருப்பி உடனே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் மற்ற எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்குன்னு வழிவகை செய்து கொடுங்கன்னு ஏன் கேட்கல? ஏன் புகார் கொடுத்தவங்களுக்கு மட்டும் வழிவகை செய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க? ஏன்னா கொடுத்து தான் ஆகணும். இவங்களுக்கு பதில் சொல்லாமல் அவங்க எந்த பக்கம் போக முடியாது. இதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன சொல்கிறோம், முன்னாடியே போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நான் மறுபடியும் இதை சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பணம் போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களை பற்றி நம்ம கவலை இல்லை. இந்த மாதிரி நான் அவங்க சொன்ன பாருங்கள், வட்டிக்கு வாங்கி போட்டுட்டு இந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்கிற இந்த மக்கள் அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்ல நினச்சது. இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையா பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.